தாத்தா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறதால சூர்யா என்ன பண்ணுறாரு, தாத்தா வந்து கூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெசார்ட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அதனால சூர்யாவோட ஃபேமிலி வந்து ரெசார்ட்கே கிளம்புறாங்க. இந்த சூழ்நிலையில இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம விஜயோட ஃபேமிலியும் வந்து ரெசார்ட்க்கு போகிறாங்க. அப்போ வந்து 2 ஃபேமிலியுமே வந்து அங்கே வந்து மீட் பண்ணுறாங்க. அப்போ தாத்தாங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ்ன்றதால 2 ஃபேமிலிக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாங்க. இந்த சூழ்நிலையில ரெசார்ட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு போட்டி நடத்த போகிறோம். அதில் பெஸ்ட் கப்பிள் யாரோ அவங்களுக்கு 5 லேக்ஸ் வந்து கேஷ் அமௌண்ட் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே வந்து அப்படியே யோசிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, காவேரி யோசிக்கிறாங்க, நம்ம வீட்டில் தான் அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, அந்த பணத்தை நான் அப்பாவோட பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன், அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு இதுதான் ஒரு வாய்ப்பு, அந்த பணத்தை நான் கொடுத்துட்டேன்னா பிரச்சனை தீரும், அதனால வந்து இந்த பணம் நம்மளுக்கு வேணும், கண்டிப்பாக கலந்துக்கினே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி மகாவும் முடிவு பண்ணுறாங்க, எப்படியாவது வந்து நம்ம அப்பாவோட கடனை அடைச்சி அந்த வீட்டை மீட்கணும், அதுக்கு கண்டிப்பாக பணம் தேவைப்படும், கண்டிப்பாக மீட்டே ஆகணும், அப்பா சம்பாதிக்கிறது அவருக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி ஓகே, நம்ம இந்த போட்டியில் எப்படியா கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட பேசலாம்னு யோசிக்கிறாங்க. மகா போய் சூர்யா கிட்ட பேசுகிறாங்க, இந்த மாதிரி நம்ம இதில் கலந்துக்கலாங்க, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, உங்களுக்கே தெரியும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு இந்த பணம் கரெக்டாக இருக்குங்க, ப்ளீஸுங்க எனக்காக இந்த உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து காவேரி வந்து விஜய் கிட்ட போய் பேசுகிறாங்க, ப்ளீஸ் சொன்னால் கேளுங்க, எங்கள் வீட்டு கடனை நான் அடைச்சே ஆகணும், எங்கள் வீட்டில் வந்து நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் காசு, அந்த காசை நான் கொடுத்தே ஆகணுங்க, ப்ளீஸுங்க இந்த இதில் கலந்துக்கலாம் நம்ம 2 பேரும். உடனே விஜய் கேட்குறாரு, என்ன நினச்சிட்டு இருக்கேன் உன் மனசில், நான் வந்து உன் புருஷனா, உண்மையான புருஷனா, அக்ரிமெண்ட் சைன் பண்ணி தான் நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன் புரியுதா, அதனால் நான் இதெல்லாம் வந்து கலந்துக்கணும்னு அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது, ஏதோ தாத்தாக்காக தான் நான் இங்கே வந்தேன், சும்மா வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு திட்டி விட்டுறாரு, நான் கலந்துக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி சூர்யாவும் வந்து, இங்கே பார் மகா, எனக்கு ஏற்கனவே உன் மேலே செம்ம காண்டில் இருக்கேன், இதில் தேவையில்லாதெல்லாம் பண்ணாது புரியுதா, அதனால் நம்ம 2 பேரும் வந்து நிஜமான கணவன் மனைவி கிடையாது, இன்னும் நான் உன்னை பொண்டாட்டி ஏற்றுக்கல, அதனால் இதில் நான் கலந்துக்கணும்னு அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதனால் மகாவும் வந்து காவேரியும் மனசு கஷ்டப்படுறாங்க. இந்த சூழ்நிலை 2 பேருமே வந்து அப்படியே சோகமாக வந்து ஒரு இடத்துக்கு போய் நின்றுட்டுருக்காங்க. அப்போ சோகமாக வந்து யோசிச்சுருக்காங்க, இப்படி ஆகுது நம்ம என்ன பண்ணுறது, எப்படி கலந்துக்கிறதுன்னு பார்த்தா 2 பேருமே மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து சரி என்ன அப்படி சொன்னோன்னே, இல்லை அது வந்து அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பேச ஆரம்பிக்காங்க. அப்போ மனசில் உள்ளது 2 பேரோட மனசில் உள்ளது எல்லாமே 2 பேரும் கொட்டி தீர்க்குறாங்க. இந்த மாதிரி வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் கலந்துக்க முடியலையே, அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, ஆமாங்க அவரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, சரி என்னதாங்க பிரச்சனை அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் மனசு விட்டு எல்லா பிரச்சனையும் சொல்லிக்கிறாங்க. ஓ அப்படிங்களா, நீங்களும் விருப்பம் இல்லாமல் தான் இருக்கீங்களா, உங்கள் வீட்டுக்காருக்கு உங்கள் மேலே விருப்பம் இல்லையா, ஆமாங்க உங்கள் வீட்டுக்காருக்கு உங்கள் மேலே விருப்பம் இல்லையா, ஆமாங்க அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை தான் எங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆச்சுல, நம்ம 2 பேருக்கும் அப்படி சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. சரிங்க இந்த போட்டியில் கலந்துக்கிட்டே ஆகணும், உங்களுக்கு கிடைச்சா எனக்கு சந்தோஷங்க, அதே மாதிரி உங்களுக்கு கிடைச்சாலும் எனக்கு சந்தோஷங்க அப்படின்றாங்க. சரிங்க இப்போ 2 பேரில் யாருக்காவது ஒருத்தர் கண்டிப்பாக கிடைக்கணும், அதுக்காக கலந்துருந்தா ஆகணும், இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னோடனே, ஐடியா பண்ணுவோம், எப்படியாவது ஒரு ஐடியா பண்ணி தான் ஆகணும், சூப்பர் ஐடியா ஒன்று இருக்குது அப்படின்னோடனே, என்ன ஐடியா, ஏன் வீட்டுக்காரர் தான் கலந்துக்கணுமா, நம்ம 2 பேர் ஜோடியாக கலந்துப்போம், ஏங்க அது கணவன் மனைவி ஃபங்க்ஷனுங்க, ஓ அப்படியா கணவன் மனைவி மட்டும் தான் கலந்துக்க முடியுமா, உங்களை வழி கொண்டு வர ஏதாவது பிளான் போட்டே ஆகணும், சரி ஓகே இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஐடியா கூட, ஆமாங்க சூப்பர் ஐடியான்னு சொல்லிட்டு மகாவும் யோசிக்கிறாங்க. நேராக வந்து மகா சூர்யா கிட்ட போகிறாங்க. சரிங்க நீங்கள் கலந்துக்க வேணாம், ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் பண்ண போகிறேன் அப்படின்னாங்க. என்ன விஷயம் அப்படின்றாரு. இப்போ நீங்கள் கலந்துக்க மாட்டீங்க, எனக்கு அந்த 5 லட்ச ரூபாய் வேணும், எனக்கு பிரச்சனை இருக்குது, அதனால் நீங்களும் நானும் கணவன் மனைவி கிடையாது அப்படின்னும் போது எனக்கு யார் வந்து புருஷனாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு யோசிக்கிற சூர்யா, நீ என்ன சொல்கிற, ஆமாம் நான் வேற ஒருத்தரை வந்து புருஷனாக காட்டி இதில் கலந்துக்க போகிறேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. அதே மாதிரி விஜய் கிட்டே காவேரியும் சொல்கிறாங்க, அதை கேட்டு விஜயும் அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து வேணாம் இங்கே பாருங்கள் தேவையில்லாதெல்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் கலந்துக்க மாட்டீங்க, யாரோ கலந்துனா உங்களுக்கு என்னங்க வந்தது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விழாவில் வந்து பேர் கொடுத்துட்டு அந்த பேர் வந்து வர்றதுக்காக காத்துட்ருக்காங்க. வேறு விஜயும் அதுக்கப்புறம் வந்து சூர்யா மகாவையும் வந்து மேடைக்கு கூப்பிடுறாங்க. அப்போ வந்து முதல்ல காவேரியும் அதுக்கப்புறம் மகாவும் போகிறாங்க. இப்போ என்னோட ஹஸ்பண்ட்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக அப்படியே நிற்கிறாங்க. உடனே பார்த்துட்டு பயந்து போயிட்டு விஜயும் வந்து சூர்யாவும் மேடை ஏறிடுறாங்க. வந்தீங்களா வழிக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க நீங்கள் வந்திருக்கீங்க, பின்னா நான் வராமல் நாங்களும் கலந்துக்க தான் போகிறோம் அப்படின்னோடனே, காவேரி மகாவும் நம்ம பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே வந்து கை ஷேக் பண்ணுற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாங்க.